இந்நாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம் சர்வவியாபி மகாபெரியவா சரணம் ஆய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானதம் சாந்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதம் கலியுதேவம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரியோட பக்தர்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. அனுபவத்தோட தலைப்பு அங்கதான் விட்டிருக்கேன் வேற வழியும் இல்லை, அங்கதான் விட்டிருக்கேன் வேற வழியும் இல்லை. இந்த சேனல் இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுவேன், தனமே பாருங்க. இந்த அனுபவத்தை நீங்கள் பார்த்தா தெரியும், நான் முன்னாடி பார்த்ததில்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நீங்கள் எழுதினா தான் எனக்கு தெரியும், ஆனால் பெரியவாளுக்கு இது தெரியும், அதில் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கண்ணில் பட வச்சு பெரியவா சொல்ல வைக்கிறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த இன்சிடெண்ட்டை ப்ரொஃபஸர் டாக்டர் விழிநாதன் அவர் வந்து அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இது வந்து நடந்தது 1972. அது மாதிரி ஞாபகம் அப்படின்னு அவர் சொன்னார். அவருக்கு என்ன ஞாபகம், விழிநாதனுக்கு இருக்க அனுகிரகத்தில் அவர் எப்படி தப்பாக சொல்லுவாரா? அந்த இன்டர்வியூவில் எப்படி சொல்கிறார், தேனம்பாக்கத்தில் மகாபிரியா முன்னாடி இவர் நின்றுருக்கார், இவரும் அவர் தான் இருக்கார், வேறு யாரும் இல்லை. தூரத்தில் பைஜாமா குர்த்தா போட்டுட்டு ஒரு மனுஷன் தள்ளி நிற்கிறாராம். கையில் ஒரு பேக்கெட்டு ஊதுபத்தி, ஒரு பேக்கெட்டாக ஒரு பேக்கெட்டாக ஒரு பேக்கு, 2-3 ஊதுபத்தி பேக் வச்சுட்டு இருக்க மாதிரி கையில் இப்படி பிடிச்சி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காராம். பின்னாடி இருக்கா மகாபிரியா வந்து வீணாதன் கிட்ட சொன்னார், போய் அவர்கிட்டேருந்து அந்த ஊதுபத்திகளை இங்கே வாங்கிட்டு வா, இந்த இடத்துல அதுலேருந்து புகைச்சல் எதுவும் வராது, கொஞ்சம் ஜலத்தில் நனைச்சி அதை இங்கே ஏற்றி வை அப்படின்னாதான். ப்ரொஃபஸர் வீணாதன் அங்கே போனார், அதே மாதிரி பண்ணிடுறார். அவர்கிட்டேருந்து வாங்கின்னு வந்தார். அவர் ஒன்றும் அந்த இடத்த விட்டு நகரில் அங்கேயே கிடக்கிறார். அவர்கிட்டேருந்து அதை வாங்கின்னு வந்தார். ஒரு பேக்கெட்டை ஊற்றார், தண்ணியில் கொஞ்சம் அப்படி லேசாக துவச்சிட்டு மேலோட அதை எங்கே பற்ற வைக்கணுமோ அந்த இடத்துல முனையில், அப்புறம் அதை எடுத்து ஏற்றி வச்சார். ஏதோ பழத்து மேலே குத்தி வச்சாரா என்னவோ தெரியல, அங்கே ஏற்றி வச்சுட்டார். அது இப்போ புகைஞ்சின்னு இருக்குது, அவர் சொல்கிற மாதிரி அது எரியிறது புகைஞ்சின்னு இருக்கு. அப்போ வந்து மகாபிரியா வந்து, ஏன்னா அவர் மனசில் யார் நிற்கிறாரோ அவர் மனசில் புகைச்சல் இருக்குது, அந்த புகைச்சலை தான் பெரியவா இந்த மாதிரி காமிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்தவரோட இந்த மனசுக்குள்ளே ஏகப்பட்ட புகைச்சலாக இருக்குது. நீ போய், மகாபிரிவா சொல்கிறா, நீ போய் இப்போ அவரை யாருன்னு கேளு அப்படின்னாரு. இவர் அங்கே போனார். போய் பெரியவா உங்களை யாருன்னு கேட்க சொல்கிறா, நீங்கள் யார் அப்படின்னார். அவர் அங்கேருந்து உறக்க குரலில் மனுஷனோட தொண்டையே மாறி போயிடுத்து அப்படின்றார். வீணாதெல்லாம் அப்படி எதுவுமே வித்தியாசமான வார்த்தைகளை சொல்ல மாட்டார். அவரே சொல்கிறாருன்னா அது நடந்திருக்கு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ கோபம் வந்திருக்கு. வந்தவருக்கு அவருடைய டோனே மாறி போயிடுதான். அவர் அங்கேருந்து கத்துறாராம், நான் சொல்லி பெரியவாளுக்கு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை, பெரியவாளுக்கு எல்லாருமே தெரியும் அப்படின்னாராம். அப்போது மகாபெரிவா கிட்ட வீணாதன் அதான் ப்ரொசீஜர், அவர் கத்தி இவர் காதில் விழாமல் போகாது, பெரியவா பரமேஸ்வரன் ஒரு காதல் இருந்தாலும் இவர் போய் அதெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே சரி அவரை கேளு, அவனோட குழந்தைகளை அவன் மாமியார்கிட்ட தான் விட்டுருக்கானான்னு கேளு அப்படின்னாரு. விட்டுருந்தானான்னு கேளு. வீணாதன் திருப்பி அங்கே போனார். போய் அவர்கிட்ட கேட்டார். இதை சொன்னோடனே அவர் ஆமாம் அங்கே தான் விட்டுருந்தேன் வேறு வழியும் இல்லையே அப்படின்னாரு. தெளிவா ஏன் அப்படின்ற மாதிரி இப்படின்னார். அடுத்த கேள்வி இப்படி கை காமிச்சார். அதை புரிஞ்சுட்டார். அவர் சொன்னார், உங்களுக்கு எல்லாமே தெரியும், உங்கள் ஃபோட்டோ முன்னாடி தான் நான் அழுதுருக்கேன்
அவள்தான் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி இப்போ சொல்கிறேன் அப்படின்னாராம். உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அவர் அங்கேருந்து கண்டிப்பாக சொல்லியிருக்கார். பக்கத்தில் ஒரு கூடை நிறைய பழம் இருந்திருக்கு கூடையில். உடனே பெரியவா வந்து அவரை கூப்பிட்டு நான் அவர் அங்கே வந்தாராம். வந்தோடனே இதெல்லாம் எடுத்துக்கோ, எடுத்துன்னு போ, உன்னுடைய வாழ்க்கை இதை மாதிரியே இருக்கும், அதாவது ஸ்வீட்டாக இருக்குமா, இதை மாதிரியே இருக்கும் அப்படின்னாராம். அவர் நமஸ்காரம் பண்ணாராம், அந்த கூடையை தூக்கிண்டாராம், கட கட நடந்து வெளில போயிட்டார். இவருக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நம்மளுக்கே ஒன்றும் புரியலை, விழிநாதனுக்கு கூடவே இருந்தால் கூட அவருக்கு என்ன நடந்ததுன்றது புரியலை. ஆனால் நம்மளுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் பெரியவா நம்மளுக்கு பண்ணுற அனுகிரகம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தடவை விழிநாதன் வந்து அதை பற்றி கேட்டாலாம், என்ன நடந்தது அன்னைக்கு அப்படின்னு. அப்போ வந்து அவர் சொன்னாராம், அந்த மனுஷன் இந்தியன் ஆர்மியில் இருந்திருக்கார். இந்தியா பங்களாதேஷ் மார்ச் 26 ஆரம்பித்து 16 டிசம்பர் 1971 வரைக்கும் சண்டை நடந்தது. 8 மாதம் 2 வாரம் 6 நாள். பெரியவா எப்படி கணக்கு, பெரியவா பரமேஸ்வரன் கணக்கு. இவருடைய குழந்தைகளை எங்கே விடுறது அந்த வாரும்போது அப்படின்னு அவருக்கு தெரியல. அங்கேருந்து குழந்தைங்களை கூட்டின்னு வந்தார். இவருக்கு விடுறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லை. அவர் கொஞ்சம் யோஜனை தான் மாமியார் வீட்டில் விடணுறதுக்கு. இருந்தாலும் என்கிட்ட படத்து முன்னாடி அவர் கேட்டார், என்னுடைய திருவுருவம் படம் முன்னாடி கேட்டு பண்ணும்போது நான் சொன்னேன்றது என்ன நடந்ததுன்னா, பெரியவா சொல்கிறா, அசரீதியாக பெரியவா சொல்லியிருக்கா, உன் மாமியார் வீட்டில் போய் விடு அப்படின்னு. அதை பெரியவா வந்து அது மாதிரி சொன்னாராம். நான் சொன்னேன், அவன் காதில் கேட்டுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதான் அசரீதியாக பெரியவா சொல்லியிருக்கார். நம்ம அதெல்லாம் பார்க்குறோமே, கதைகள்லாம் அது நிஜமாக நடக்கிறது. அவர் கொண்டு போய் மாமியார் வீட்டில் விட்டார். அங்கே போனார், சண்டேயில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணார், அது ஆர்மியில் முடித்தார், வந்தார். அதனால் இப்போ எதுக்கு அவன் வந்திருக்கான் அப்படின்னு கேட்டால், அவனுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக பார்க்குறான், ஒன்றும் அமைய மாட்டேங்கிறது, அதனால் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னாரு. இப்போ போனார்னா அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடும். அதான் பெரியவா எல்லாத்தையும் அவன் முடிச்சு வைக்கிறாராம். அதான் மனசு புழுங்கின்னு இருக்கான். அதுதான் அந்த ஊதுபத்தி அதெல்லாம் காமிச்சிருக்கா பெரியவா அப்படி நடந்திருக்கு அப்படின்னு. பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரனுக்கு மேலே ஒன்று உண்டுன்னா அது மகாபெரியவா மட்டும்தான். ஜெய் ஜெய்சங்கர் அரசர் மகாபெரிய பாதமேஸ்வரன், மகாபெரிய பாதமேஸ்வரன்.